நான் நிறைய கண்டென்ட் சொல்லிடுன்னு நினைக்கிறேன், அதனால எல்லாரும் பயப்படுறாங்க. முக்கியமா நான் இவங்க இப்போ பேசினதுலேயே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம வந்து மணியம்மை அரங்கில் இருக்கோம். அந்த அந்த ஒரு தலைப்புலையும் அவங்க ஒரு எழுதியிருந்தாங்க. அதில் என்னன்னா வந்து பெரியார் வந்து இதழ் சார்ந்து வேலை செஞ்சாரு அப்படின்றதுலாம் இருக்கு. அவர் சிறைக்கு போன பிறகு அந்த இதழை வந்து ஒரு பெண்ணா அவங்க எந்த ஒரு தோய்வு இல்லாமல் அதை திருப்பி நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. நடத்தி முடிக்கும் போது அப்போ பெரியார் இறந்துடுறாரு. அடுத்து வந்து ஒரு உரைக்காக மணியம்மை வராங்க. அப்போ இந்த உரை மட்டும் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். புத்தன், ராவணன், இரணியன் போன்றவர்களை எல்லாம் ஒழித்து விட்டோம், இந்த ராமசாமி பெரியாரை ஒழிக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமிட்டு கொட்டி எல்லாருமே வந்து ஆரியர்கள் எல்லாரும் வந்து இதுல இது பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நிம்மதியை குலைப்பதற்கு தான் நம் லட்சியம், அதுதான் எங்களுடைய சேவை என்று முழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு மணியம்மை அரங்கத்துல இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்ததாக இடம் போட எந்த நாட்டையும் நான் சொல்ல விரும்பல. என்னன்னா தொடர்ந்து விஷ்ணுபுரம் சரவணன் வந்து நம்மளோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசா பொருள் இருக்குல்ல, அந்த விஷயத்த அவர் வந்து அதை வந்து சூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அவரோட கதைகள்ல எடுத்துட்டு வந்து, அந்த கதைகள் வேற யார் பேசுவா, இந்த கதைகள் வேற யாரு பேசுவா, வேற யாரும் நம்மளால அந்த இடத்த தொட்டு பார்க்க கூட முடியல அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் அவரோட கதைகள்ல அவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான கதை இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். புத்தகம், இடம், எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன், உரையாளர் வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அன்பு தம்பி இனியன், அருமையான ஒருங்கிணைப்பாளர் ஆயிஷா, மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் மதிமகள், அமுதா செல்வி, ஆபேரி, எல்லோரையும் விட குறிப்பே இல்லாமல் இவ்வளவு பெரிய மையிருளி என்ற அந்த நாவலின் கதையை ஒரு குறிப்பு கூட இல்லாமல் உரையாற்றிய சிறந்த பேச்சாளர் பிரியதர்ஷினி, வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையில மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. என்னன்னா, அவங்க ஒவ்வொருவரும் நாங்கள் பேசலை, இதுவரைக்கும் பேசினதில்லை என்று சொன்னாலும் அந்த ஒரு முதல் பேச்சு என்பதில் இருக்கிற ஒரு அழகு இருக்கு இல்லையா, அது அதனுடைய அந்த என்ன சொல்றது, மாசுபடாத, நம்ம இதை சொன்னால் பிடிக்குமா, இங்கே கொஞ்சம் டல் அடிக்குதா, கொஞ்சம் கை தட்டணுமா, இங்கே ஏதாவது ஜோக் சொல்லணுமா, அப்படியெல்லாம் கணக்கு போடாத கருத்தை மட்டுமே மனதில் கொண்ட அந்த மாசற்ற வெளிப்பாடு. அதற்காக நான் வந்து எல்லாரையும் பாராட்டுறேன். அவங்க பேசுறதை கேட்பது தான் மகிழ்ச்சி. ஆகையினால் நான் நிறைய நேரம் பேசணும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் பேச வந்திருக்கிற புத்தகம் பேசப்பட வேண்டிய நூல், அது மிக தேவையான ஒன்று. எனக்கு அவங்கெல்லாம் வந்து உண்மையில் அவர்களுக்கு தெரிந்ததை, பார்த்ததை, உணர்ந்ததை மற்றவர்கள் உணர வேண்டும் என்று நினைக்கிற அக்கறையை எழுதுவது, எழுத்தில் புரிய வைப்பது, நமக்கு உணர வைப்பது அவ்வளவு எளிதான வேலை இல்லை. அது பெரிய சாதனை. அதுக்கு ஒரு தனி மன அமைப்பும் உழைப்பும் உறுதியும் வேண்டும். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் மேடையில் இருக்காங்க. நான் இந்த மையிருளி மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் நிறைய முழுக்க படிக்கல, அப்படி புரட்டும் போதே எனக்கு பயமா இருந்தது. நான் வந்து கொள்கை, கருத்து இவற்றை வேகமாகவும் தீவிரமாகவும் பேசுகிற ஒரு நபராக இருந்தாலும் மனதளவில் படம் பார்த்து அழுகிற ஆளு. சிவாஜி படத்துக்கு கூட்டமாக போய் அழுது இன்டர்வெல்ல முறுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்பையும் முடிஞ்சதுக்கப்புறம் அழுதுட்டு வர்றவங்க தான் இப்பொழுதும் அப்படிதான் இருக்கும். ஏன்னால் அந்த மகாநதி படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை இப்பொழுதும் பார்க்க முடியாது. அந்த குழந்தை வந்து தூக்கத்தில் பேசுகிற அந்த காட்சியை இப்பொழுதும் பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கைகளின் தொகுப்பாக ஒரு பயணம், இந்தியா முழுக்க
அந்த பயணத்தை அவங்க எவ்வளவு ஒரு உழைப்போடு நடத்தி இப்படி ஒரு நூலை உருவாக்கி இருக்கணும்னா அதற்காக அவங்க என்னுடைய நூலை பேசியதை விட இந்த நூலை அவர்கள் உருவாக்கியதற்காக அமுதா செல்விக்கு என்னுடைய பாராட்டு, நன்றி. அதே போல ஆபேரி, எனக்கு நான் வந்ததுலேருந்து ஆபேரி யாரு அப்படின்னு தேடிக்கொண்டிருந்தேன். ஏன்னா ஆபேரிங்கிறது ஒரு நல்ல ராகம். எப்படி இயற்பெயர் தானே அது? ஓ, அது தெரிஞ்சுதான் வைத்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் யாராவது இசை விரும்புகிறவர்கள் இருந்து அவங்க தான் இந்த பேர் வச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு இந்த பழக்கம் உண்டு, இந்த பாடல் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது. அது மாதிரி ஆபேரி ராகம்ங்கிறது சிங்கார வேலனே தேவா, அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். மலர்ந்து மலராத பாதி மலர் போல, எல்லாத்தையும் விட 400 சிந்து காவடி சிந்து, இதெல்லாம் ஆபேரி ராகத்தில் அமைந்த பாடல்கள்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான மனதுக்கு மிக உகந்த இனிமையான ஒரு ராகம். அந்த ராகத்தோட பேர்ல அவங்க ஒரு எழுத்தாளருங்கிறதே எனக்கு வியப்பு. அப்புறம் இந்த ஒரு கற்றை மயிரும் அப்படிதான். அதுல சிலவற்றை கொஞ்சம் அப்படியே படித்தேன். அந்த நாயகி அம்மாள் கதையெல்லாம் சொன்னாங்களே, அது அந்த நாயகி அம்மாள் நல்ல சோறு சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த மனிதர்களையும் நான் பார்த்துருக்கேன். 1/4 கிலோ கறி வாங்கி கொண்டு கணவர் அதை இதை என்ன செய்யணும், எப்படி சூப் வைக்கணும், எப்படி வறுக்கணும், அல்லது இதை இப்படி குருமா வச்சா எப்படி வைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு அதை சொல்லிட்டு போவாராம். ஆனால் ஒரு துண்டு கூட இவங்களுக்கு கிடைக்காது. 1/4 கிலோவையும் அவரே சாப்பிட்ருவார். அவங்க 1.5 மணி நேரம் அவங்க ஒரு கட்டத்தில் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தேடல் தான் இது. எவ்வளவு தூரம் பழகியதுன்னா, எனக்கு தெரிந்து அதை படிக்குமா அதில் ஒரு சொற்றொடர் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஒரு நாளும் அந்த ஈரலோ நல்லி எலும்போ அவர் மிச்சம் வச்சு இவங்க சாப்பிட்டதே இல்லை. சில சமயங்களில் அந்த ஈரல் கொஞ்சம் கசப்பா இருந்து அவர் கடிச்சிட்டு வச்சிடுறாரு இல்லையா, அந்த எச்சில் துண்டை எடுத்து சாப்பிடும்போது மட்டும் நாயகி அம்மாளோட நாக்கோட மானம் வயிற்றுல இரையாகாம செரிக்காம கிடக்கும். நாக்குக்கு மானம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி அந்த ஆசை, அந்த ஈரல் துண்டை சாப்பிட்டு பார்க்கணுங்கிற ஆசை வயிற்றுல செரிக்காம கிடக்குது. இது கண்டிப்பா இப்படி ஒரு சின்ன பொண்ணு, இப்படி ஒரு மாடர்ன் கேர்ள் இதை எழுதுவாங்கன்னு நான் இதை பார்க்காம இந்த கதையை படிச்சுட்டு அவங்கள பார்க்காம இருந்தால் நான் நம்பியே இருக்க மாட்டேன். ரொம்ப பெரிய சிறப்பு. அதே போல் அந்த கதாபாத்திரம் அதை நடித்தவங்க இருக்காங்க. இதில் என்ன இன்னொரு ஒரு ஒற்றுமைன்னா, நான் முதலாக அவங்க பேரே எனக்கு சிந்தாமணின்னு தான் தெரியும். அவங்க பேர் அன்பரசின்னு எனக்கு தெரியாது. இப்போ சொல்லியிருக்காங்க, ஆனால் நினைவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்னால் வேலூரில் என்னுடைய திராவிட போராளிகள் நூலுக்கான ஒரு திறனாய்வு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் முன்னால் அவங்க சிந்தாமணி நாடகம் நடித்தாங்க. அது என்ன, ஏன் இப்போ என்னுடைய நூல் இருக்கும்போதெல்லாம் இவங்க நாடகம் நடக்குது, ஆனால் இன்னைக்கு நான் நாடகத்தை பார்க்காமல் விட்டுவிட்டேனே என்று வருத்தப்பட்டேன். இந்த கதாபாத்திரம் இந்த வீட்டில் இருக்க பாத்திரங்களோட பேசுவது என்பது இயல்பாக கிராமத்து பெண்களுக்கு அல்லது அந்த வழியில் வந்தவங்களுக்கு பழக்கம். அது புதுசே இல்லை. அவங்க அவ்வளோ அழகாக அதை சொல்கிறாங்க. பெண்கள் ஊருக்கு கிளம்பணும்னா கடைசியாக எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அப்போ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, சட்டி பானைக்கெல்லாம் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற, பத்திரமா இருங்க, இருந்த இடத்துல இருங்கன்னு சட்டி பானைக்கெல்லாம் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்குற ஒரு உரையாடல். அதை அவங்க எழுதியிருக்காங்க. இதை அன்பரசி எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அவங்க மதிமகள் எல்லாமே அந்த சிறுகதைகள் நான் நட்சத்திரங்கள் சிரிக்கின்றன மட்டும்தான் படித்தேன். அதில் அவங்க அந்த 2 பெண்கள் அவங்க எப்படி மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு 2 பேரும் வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்கங்கும் போது அவங்க உறவு எப்படிப்பட்டதுன்னா, மொட்டை மாடிக்கும் வெண்மேகங்களுக்குமான உறவு அப்படின்னு அந்த எழுதியிருக்கிற அந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள், உவமைகள், அது எப்படி அந்த வாழ்க்கையை அதுக்குள்ளே எப்படி பார்த்தாங்க,
அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய செய்தி. ஆகையினால உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். நிறைய எழுதுங்க, நானும் கண்டிப்பா எல்லாத்தையும் படிச்சிடுறேன். அப்புறம் இப்ப முக்கியமா நான் பேச வந்ததை மறந்துடக்கூடாது இல்ல. இது வந்து நிறைய இருக்கு இடம். இந்த இடம் வந்து அதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றார் தோழர். அது என்ன இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நினைச்சேன் இனியன் வந்து என்னுடைய பணிச்சுமைகளை கருதி எனக்கு இது சின்ன புத்தகமா கொடுத்துருக்காரு. ஏன்னா இது பெரிய பெரிய புத்தகமெல்லாம் இருக்கே, ஏன் எனக்கு இந்த சின்ன நூலை கொடுத்தார், பரவாயில்ல சீக்கிரம் படிச்சிருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த ஒவ்வொரு புத்தகமும் அளவு பெரியது சிறியது என்பதல்ல, எல்லாமே நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை கொண்டிருக்கு. அதுல விஷ்ணுபுரம் சரவணன் அவருடைய பால புரஸ்கார் விருது இதெல்லாம் சில சமயம் வந்து அவங்க எப்படி இவருக்கு விருது கொடுத்தாங்க அப்படின்னு தான் யோசிக்கணும் இல்லையா. அதனால அப்படி அதையும் தாண்டி அவர் போயிருக்காருன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்படி குழந்தைகளோடு பேசுவது என்பது நாம நினைக்கிற ஒரு கலைன்னு, கலை அல்ல, அது உள்ளத்துல இருந்து வரணும், இயல்பாக இருக்கணும். கலையாக நினைக்கிறவங்க வெற்றி பெற முடியாது. குழந்தைங்க சாரி அப்படின்றவாங்க. நம்ம திறமையை தான் காட்டுறோம்னு அவங்களுக்கு தெரியும், அப்படியே நம்மளை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுக்கு மேல கொஞ்சம் சொன்ன அப்படி நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு இதெல்லாம் எங்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிடுவாங்க. அது குழந்தைகளோடு உரையாடுவதில் உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு இயல்பாக இருக்கணும். சில பேருக்கு இருக்காது, அதில் வந்து நம்ம மறைச்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன ஒரே நாய்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அந்த உரையாடல்ல இருந்து நம்ம கத்துக்கிறது அதுதான் பெரிய செய்தி. ஒவ்வொரு 10 குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த 10 பேர்கிட்டையும் 10 செய்தி இருக்கு, எல்லாருக்கும் ஒன்றே அல்ல செய்தி. அப்போ ஒரு திருமண வீடு ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில ஒரு குட்டி பையன், ரொம்ப குட்டி, அந்த பையனுக்கு இருந்தா ஒரு 5-6 வயசு தான் இருக்கணும், ரொம்ப துருன்னு ஓடிட்டு இருந்தான். அந்த பையனை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா அப்பா என்னென்னமோ முயற்சி பண்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, அவனை கட்டுப்படுத்த முடியல. அவனுடைய இயல்பு என்ன பண்ண, அவங்க ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வச்சிருந்த ஃபோன் இப்படி ஏதோ பதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடி வந்து அப்படி என்ன பார்த்தான், ஆன்ட்டி என்னப்பா அவங்க ஃபோனில் கேம்ஸ் இருக்கா? இல்லையா? இல்லை. உண்மையாவா? நிஜமாவா? ஆமாம். டவுன்லோட் பண்ணுங்களேன். எனக்கு இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசுற வேண்டிய மொழியே இல்லை. என்னடா இது டவுன்லோடா? எதுல இருந்து? ஆப் ஸ்டோர்ல இருந்து போங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லப்பா. ப்ளூடூத் இருக்குல்ல, என்னது? அவர் உடனே டக்குன்னு என் ஃபோனை வாங்கி இப்படி தள்ளி, இதை பாருங்க இதுதான் ப்ளூடூத் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் வந்து கொஞ்சம் ஒரு சிறப்பு குழந்தை தான் அவனுக்கு. ஆனால் இந்த செய்திகள் அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, இல்லை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போட்டு உங்கள் பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னா. ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. அப்போ யாருக்கு தெரியும்? எங்கள் ஜூனியருக்கு தான் தெரியும், எங்கள் பொண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதா? அவன் என்னை பார்த்த பார்வை வந்து, அப்ப நான் நினைக்கிறேன் அவன் சிறப்பு குழந்தைன்னு. அவன் இன்னொருத்தட்டு போய் என்ன சொல்லுவான்? அவனுக்கு நான் தான் சிறப்பு குழந்தை, பெரிய குழந்தை வேணா அப்படி வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு பிறகு நாம இப்படி நினைக்கிற குழந்தைகளுடைய அந்த குறிப்பிட்ட ஆற்றல், அவங்க தெரிஞ்சுக்கிற துறை, அது எப்படி அவங்க வந்து எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன குறைபாடு? இந்த கேள்வி வரும்பொழுதுதான் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை போல மற்றவர்களை அந்த அந்த மற்றமை, அதர்னஸ் அப்படிங்கிறதே தப்புங்கிறதெல்லாம் இப்பதான் வருது.
இப்படி வர்றதுனால நாம அதுக்குள்ள போய் இதை யாராவது சொல்லும்போது டக்குன்னு அடடா இவ்வளவு நாளா நம்ம தெரிஞ்சுக்காம இருக்குமே. நான் எப்பொழுதும் திரும்ப திரும்ப சொல்றது, டாக்டர் தீபக், அவர் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினுடைய ஒரு தலைவர். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு பேசும்பொழுது சொன்னார், நீங்க எல்லாம் எங்க மேல அன்பா இருக்கீங்க, இரக்கமா இருக்கீங்க, அப்படிதான் சொல்றீங்க, நாங்களும் அதை நம்புறோம், உண்மைதான், நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அப்போ ஒரு கேள்வி கேட்டார், நீங்க எல்லாரும் ஒரு பேருந்து நிலையத்திலேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஒரு பொது கழிப்பறைக்கு போறீங்க தானே, அங்க உங்களால இயல்பா ஃப்ரீயா நடக்க முடியுதா? சுத்தமா இருக்குதா? எப்படி நடக்கிறீங்க? எப்படி பயன்படுத்திட்டு எப்படி கஷ்டப்பட்டு வர்றீங்க? ஆமா, எங்கள பல பேர் தரையில ஊர்ந்து கையை தள்ளி போறவங்க இருக்காங்கல்ல, நாங்க எப்படி அந்த டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வரோம்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போதான் நாமெல்லாம் இன்க்ளூசிவ்னஸ் பத்தி பேசுறோம், இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய நோக்கத்தை நான் குறையாக சொல்லலை, நினைக்கிறோம். ஆனால் இதை பத்தி நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி இருக்கோமா? இது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு இது அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். ஆண் பெண் திருநர் பிரச்சனை வரும் பொழுது இப்படிவான அந்த மாறுபட்டவர்கள், மாறுபட்ட பழக்கங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடம். இந்த கதையில எனக்கு ஒரு 2 சாப்டர் முடியற வரைக்கும் புரியல, என்ன எல்லாம் சாதாரணமாக தானே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு பள்ளி ஆசிரியர் பையனை ஸ்கூட்டர்ல வச்சு கூட்டிட்டு போறாரு. ஒரு கடத்தெருவுக்குள்ள போகும்போது எதிரில் ஒரு ஆட்டோ வருது, ஒரு சின்ன நெருக்கடி, வண்டி இடிச்சிருது. ஆசிரியருக்கு காலில் அடிபட்டுருது, இந்த பையனுக்கும் ஒரு சில சிராய்ப்பு காயம். அந்த ஆட்டோக்காரர் இறங்கி வண்டியை ஓரமா நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்னா, தடுமாறிட்டோம், யாரும் சண்டை போட்டுக்கல. அவர் சொல்றார், வாங்க மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு இந்த ஆசிரியரையும் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு, பள்ளி மாணவன் 9வது படிக்கிற பையன் மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனைக்கு போய் பார்த்தா பையனுக்கு லேசாக இது இருக்கு, காயம். அவருக்கு உள்ள போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து வேலை நடக்குது. இந்த நேரத்துல அந்த பையன் அவன் ஏற்கனவே ஒரு மனக்குழப்பத்துல இருக்கான். நம்ம போன வாரம் எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தோம் இந்த நாள்ல அப்படின்னு நினைக்கிறான். அந்த அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் வேற பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்த பையன் 8வது வரைக்கும் 9வதுக்கு இந்த பள்ளியில சேர்ந்திருக்கான். அவனுக்கு பல்வேறு திறமைகள், கதை, நாடகம், நாட்டியம், எல்லா நாடகம் எல்லாம் நடிக்கிற பையன், தனி நடிப்பு, பாட்டு. அப்ப இது புது பள்ளி. இப்ப இங்க ஒரு தமிழாசிரியர் அவர் நாடகம் போட போறாரு. ஆண்டு விழா நடக்குது, கலெக்டர் வர்றாரு. அதனால அவர் அந்த நிகழ்ச்சியோட ஹைலைட் அப்படின்னு ஒரு நாடகம் போடணும். அது என்ன நாடகம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். எல்லா பள்ளியிலையும் தான் நடக்கும். அதுல அந்த கட்டபொம்மனா வர்ற குழந்தைங்களை பார்க்கறதே ஒரு அழகு. அதுல சில பசங்க அது அந்த பாத்திரமாவே மாறிடுவாங்க. அப்படி அந்த நாடக அமைப்பு அப்படி நடக்கும்போது அந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு விவரமானவர்னா, அவர் பசங்களை வட்டமா உட்கார வைக்கிறார். வட்டமா உட்கார வச்சு நம்ம நாடகத்தை பத்திய விளக்கத்தை சொல்றார். 2 புத்தகம், மாப்போசி அவர்கள் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு, அப்புறம் வானமாமலை அவர்கள் எழுதிய கட்டபொம்மு கதைகள், இதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு சொல்றாரு. அப்ப 20 பேர் வட்டமா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பையன் கேட்குறான், சார் நம்ம ஏன் ரவுண்டா உட்காந்துருக்கோம், வரிசையா உட்காரலாம்ல? அப்ப சொல்றாரு, இல்லப்பா, வட்டமா உட்கார்ந்தா நம்ம எல்லாரும் பார்த்துக்கலாம், இன்னொன்று எல்லாரும் சமம், யார் பேசுறதும் எல்லாருக்கும் தெரியும். முன்ன பின்ன உட்கார்ந்தா தெரியாது. இன்னொன்று, என்ன கடைசியா உட்கார வச்சுட்டாங்க, அந்த வருத்தம் யாருக்கும் வராது.
அப்போ இன்னொரு பையன் கேட்குறான், இது வந்து நீங்கள் யோசிச்சதா சார் அப்படின்னு. இல்லைப்பா, ஞானின்னு ஒரு நாடக கலைஞர் இருந்தார், அவருடைய யோசனை இது. இந்த அளவுக்கு விவரமானவர். நாடகத்தில் அவங்கவுங்கள பேச சொல்லி என்ன எடுத்துக்கிறீங்க எல்லாம் நடித்து காமிக்க சொல்லி இந்த பையன் ஆதவனை தேர்ந்தெடுக்கிறார். அவன் தான் சிறப்பான நடிகன். அப்புறம் அவனுடைய நண்பனுக்கு வந்து காவலாளி வேஷம் வந்துடுது. ஆனால் அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, ஒரு நாடகத்தில் எல்லாரும் பாத்திரங்கள் தான். நீ ராஜாவா நடித்தாலும் சரி, காவலாளியா நடித்தாலும் சரி, உன்னுடைய ரோல் தான் முக்கியம். நீ அதை வேறு எதை பற்றி கவலைப்படக்கூடாது. இதை எல்லாரும் உள் வாங்கிக்கிறாங்க. அந்த பையனுக்கும் ஒன்றும் வருத்தம் இல்லை. எல்லாம் ஒரு வாரமாக நடிக்கிறாங்க, பண்ணுறாங்க. இன்னும் 3 நாள் இருக்குது நாடகத்துக்கு. அந்த 3 நாட்கள் இருக்கும் பொழுது கடைசி அப்போ தான் எல்லார் வசனத்தோட ரிஹர்சல் நடக்குது. இப்போ அதுக்கு முதல் நாளே உடைகள்லாம் வந்தாச்சு, உடையெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. இப்போ அந்த உடையோட ஒரு ஒத்திகை நடக்கணும். அப்படி நடக்கும்போது அந்த ஆசிரியருக்கு வந்து என்னமோ இடிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் நல்லதா இருக்கு, என்னமோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. கடைசியா சண்டை காட்சி வரும்போது அவர் ஒரு நிமிடம் மனசுல நிறுத்தி பார்க்குறாரு. அப்பதான் தெரியுது அந்த பையன் வந்து இடது கையால வாளை ஓங்கி நிற்கிறான், இடது கையால சண்டை போடுறான். வீரபாண்டிய கட்டபொம்மன் இடது கையாலையா சண்டை போட்டான். இன்னொன்று, கட்டபொம்மன் போய் லெஃப்ட் ஹேண்டில் சண்டை போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ அந்த ஒத்திகை முடிஞ்ச உடனே அவருக்கு மகிழ்ச்சி இல்லை, யாரையும் பாராட்டலை. அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு தெரியுது தான் கேட்குறது தப்புன்னு தெரியுது. அப்போ கேட்குறாரு, டேய் அமுதா, நீ வந்து லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் உள்ளவனா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பையனுக்கு ஏற்கனவே இந்த இடது கை பழக்கத்தால் பட்ட அவமானங்கள்லாம் நினைவுக்கு வருது. இப்போ இந்த வாய்ப்பு இதனால் போயிடுமோ அப்படின்னா அது எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வந்து அப்படியே கண்ணு தண்ணி தழும்பி நிற்கிது. அவர் கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, டேய் வீரபாண்டிய கட்டபொம்மன் லெஃப்ட் ஹேண்டில் சண்டை போட்டால் நல்லா இருக்காதுடா, உனக்கு அதுதான் வருது கை அப்படின்னோடனே நிமிர்றான். கண்ணில் இருந்து தண்ணி கொட்டுது. நான் என்ன சார் பண்ணுறது, யோசிச்சு பார்ப்போம், நீ வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வேற ஆளை மாற்றிடுவோம். அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி எல்லாம் அங்கேயே நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். வகுப்பில் எல்லாரும் போயிடுறாங்க, இவன் தனியாக போய் பையை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் இவனுடைய அக்கா, அந்த அக்கா வந்து என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி பார்த்தா இவனுக்கு கண்ணீராக வருது. சொல்கிறான், அவங்க வீட்டில் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க. சரி விடு, நான் வேணா வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னா அவங்க அப்பா சொல்கிறார், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான், அக்கா எனக்கு வந்து கட்டபொம்மன் கதையை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறியா, அவங்க கொடுத்து பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. முழுக்க படிச்சுட்டு அடுத்த நாள் போய் அந்த ஆசிரியரை கேட்குறான், சார் இது வந்து கதை நான் படிச்சுட்டேன், சரி இதில் எங்கேயும் கட்டபொம்மன் வலதுகை பழக்கம் உள்ளவர்னு எழுதலையே அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொன்னார், டே அதை எழுத மாட்டாங்கடா, அதுதானே இயல்பானது அப்படின்னா. அப்போ நாங்கள் இயல்பு இல்லாதவங்களா, அப்போ நான் வேற மாதிரி ஆளா அப்படின்னு கேட்டுட்டு அவர் அதுவும் முடியாது அப்படின்ன உடனே அவன் வந்து சோகமாக உட்கார்ந்துருக்கான். அப்போ மற்ற 2 மாணவர்கள் வர்றாங்க, என்ன உனக்கு இதனால் போயிடுச்சாமே அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, நாங்களும் இடதுகை பழக்கம் உள்ளவங்க தான், இந்த பள்ளியில் எதனாலலாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து நம்ம மட்டும் இல்லை, ஒரு 12-14 பேர் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. அப்போ தான் இன்னொரு ஆசிரியர் வர்றாரு, ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு வந்தவர். அவர் சொல்கிறாரு, நீ வாடா, நான் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போகிறார். தலைமை ஆசிரியர் அறைக்கு போனால் அவர் வந்து நான் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போ பையன் அவர் என்ன பேசுவார் அப்படின்னு பார்த்துட்ருக்குறான்.
அவருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு. அவர் நீ ஓரமா நில்லுடா அப்படின்றாரு. அவர் ஏதோ அந்த பள்ளிக்கு உதவுறவர் போல. அவர் வந்து பேசிட்டு கிளம்பும்போது யாரு என்ன அந்த பையன் இங்கே நிற்கிறான் அப்படின்றாரு. இல்லை அவன் கட்டபொம்மனா நடிக்கணும், அவனுக்கு வந்து இடது கை பழக்கம் இருக்கு, வாழை தூக்கிட்டு இடது கையில் நிற்கிறான் அப்படின்ன உடனே அவர் பெரிய மனுஷன் என்ன சொல்றாரு, யோ கட்டபொம்மன் இடது கையில் சண்டை போட்டால் அமங்கலமாக இருக்காது, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான். இனிமேல் தலைமை ஆசிரியர் என்ன சொல்லுவார், இவன் அழுதுகிட்டே வந்துடுறான். அப்போ இந்த ஆசிரியர் கேட்குறாரு, என்னடா சொன்னார்? இந்த மாதிரி சொன்னார் சார். அமங்கலம்னா என்ன சார்? அப்போ அவர் விளக்குறாரு, இப்போ ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறோம்ப்பா, இது மங்களம், அது தவறி விழுந்துருச்சு ஏதாவது ஏடகுடம் ஆயிடுச்சுன்னா அது அமங்கலம். இப்போ என்ன சார் இந்த கைப்பழக்கம்? அப்படியா, இது நான் என்ன செய்யறது, சரி பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இவன் தனியாக வருத்தப்படுறானே, நான் உன்னை உன் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறப்ப தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இதை கதை சொல்கிற உத்தி எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அவர் வெளியில் வர்றாரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. வந்து ஆட்டோக்காரர் சொல்கிறார், நானே உங்களை விட்டுட்டு போகிறேன். அப்போ இவன் ஆட்டோவில் ஏறி அந்த பையன் கேட்குறான், சார் என்னால் தானே உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நானும் உன் மாதிரி இடதுகை பழக்கம் உள்ளவன் தான். இந்த ஆக்சிலேட்டர் இந்த இது கண்ட்ரோல் எல்லாமே வலதுகை பக்கம்தான் இருக்குது. அந்த நெருக்கடி வந்தவுடனே என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, ஏன்னா கை வந்து இடது கை தானே வேலை செய்யும் உடனே. அப்போ வலது கையில் உடனடியாக என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் தான் வண்டி இடிச்சது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதிலேருந்து என்னெல்லாம் இருக்குது? அப்போ சொல்கிறாரு, கம்ப்யூட்டர் மவுஸ் இடதுகை பழக்கம் உள்ளவங்களால உடனடியாக ரைட் கிளிக் கொடுக்க முடியாது. சைக்கிள் பெல்லு இடதுகை பழக்கம் இருக்கவங்க எப்படி சைக்கிள் பெல் அடிப்பாங்க? இப்படி எத்தனை புத்தகங்கள்ல இருந்து எல்லாவற்றையுமே என்னைக்காவது இவங்களுக்கும் ஏற்ற மாதிரின்னு செஞ்சுருக்கீங்களா? இப்போ வெளிநாடுகளில் சில முறைகள் இப்போ இருக்கு, மாற்றிக்கலாம் வேணும்னா. ஆனால் நமக்கு அவ்வளோ வசதி இருக்குதா? இல்லையே. இப்படி போகிற அந்த உரையாடலில் அந்த பையங்கள்லாம் சேர்ந்து இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் சேர்ந்து நம்ம வந்து ஒரு கையெழுத்து பத்திரிக்கை நடத்துவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னா லெஃப்ட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இடக்கை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், இல்லை இடம்னு வைப்போம். இடம் அவர் சொன்னார்ல, அதற்கு இடம் இருக்கிறது. நம்ம இடம்னா பிளேஸுன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். இல்லை இடம் வளம்னு தானே சொல்கிறோம், எங்களுக்கும் இடம் வேணும், அதனால இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கும் இடம் வேணும், அதனால அதுக்கு இடம்னு பேர் வைப்போம். இப்படிதான் அந்த கதை. இதுக்கப்புறம் வந்து என்ன இருந்தாலும் நமக்கு படிச்சு முடிக்கும் போது நம்ம எல்லாரும் இந்த குழந்தைங்களோட பழகிறவங்க தானே. அப்படியே அந்த பையன் நடிக்காமையே போயிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அதனால உச்சகட்ட காட்சியில வந்து இவருக்கு பதிலாக நடிக்கிற பையனுக்கு 3 நாள் தான் இருக்கு. அதுவும் சும்மா சினிமா மாதிரி அந்த பையனை விட்டு கொடுத்துட்டான் அப்படியெல்லாம் சொல்லாம அவன் வசனத்தை மனப்பாடம் பண்ணி 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 அவன் தொண்டை கீச்சுன்னு ஆயிடுச்சு. கட்டபொம்மன் வந்து வரி கொடுக்கமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? கடைசியா அவன் சொல்றான், தொண்டைக்கு 10 போட்டுட்டு வந்துடுறான். அவன் தான் நண்பன் இவனுக்கு. அவனும் வருத்தப்படுறான், டே என்ன உனக்கு பதிலாக நான் நடிக்கிறதா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆசிரியருக்கு நாடகம் நடக்க வேண்டிய நேரத்தில் பையனுக்கு குரல் இப்படி இருக்குதே அப்படின்னு வேற வழியே இல்லாமல் அவசரமாக ட்ரெஸ்ஸை மாற்றுங்கடா அப்படின்னு அந்த பையனை நடிக்க வைக்கிறாங்க. அந்த காட்சி அமைப்பு ஒளியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வாளை உருவி நிற்கிற காட்சியில் அவன் இடது கையினால் வாளை உருவி அந்த மக்களை பார்க்குறான். எல்லாரும் கை தட்டுறாங்க. யாரும் அவன் இடது கையில் தூக்கி நின்னாலாம் யாரும் கேட்கல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கலெக்டர் பரிசு கொடுக்க வந்தவர் அவர் இவங்களை ரொம்ப பாராட்டிட்டு அந்த கோப்பையை கொடுக்கும்போதுதான் அவர் வந்து இடது கையால் வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போதான் கலெக்டருக்கும் இடது கை பழக்கம்தான் இருக்கு அப்படிங்கிறத அது மட்டும் சொல்கிறாங்க. இப்படியா குழந்தைங்க அதை படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு துயரமும் வேண்டியதில்லை, மாற்றம் வரும்.
இடம்ங்கிறது இருக்கு, நம்ம உருவாக்கணும். அது அந்த சிந்தனை வந்து தொழில்நுட்பத்தோட இப்ப வளர்ற பசங்க படிச்சாங்கன்னா அவங்களுடைய இயல்பான சிந்தனையில எதை வடிவமைத்தாலும் அது இப்படி உள்ளவர்களுக்கும் பொருந்தும்படியாக இருக்கணும், இல்ல அதை மாற்றுவதற்கு அதுல ஒரு வாய்ப்பு இருக்கணும். அந்த ஒரு சிந்திக்கிற தன்மையோட அவர்களை உருவாக்குவதற்கு அந்த பொறியை வந்து அதுல வைக்கிறார். அதனால விஷ்ணுபுரம் சரவணனுக்கு இதற்காக ஒரு தனி விருது கொடுக்கணும். அவர் நிறைய பேருக்கு இனியன்ல இருந்து நிறைய பேருக்கு நன்றி சொல்லி இருக்காரு. அதுல முக்கியமான நன்றி, நான் இவங்க பேர் அம்முன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், தெரியும். அவங்க மனைவியா அவ்வளோ அழகா அவர் சொல்லி இருக்காரு, இவங்களுக்கு நன்றி. அவர் நன்றி சொன்னதுக்கான காரணம் இவங்க பேசுனதுல நமக்கு இன்னும் தெளிவாக தெரிந்து விட்டது. அது வந்து உண்மையில அவர் சரவணன் நீங்க இல்லை என்றாலும் அவர் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளை நீங்க வாங்கிக்கங்க. கடைசியா நான் வந்து நன்றி சொல்லணும் அமுதா செல்வி அவர்களுக்கு. ஏன்னா அவங்க என்னுடைய அந்த உரைகள் கட்டுரைகள் தொகுப்பு அது அது வந்து உண்மையில சிரமம்தான், அதை அப்படி பேச முடியாது. நீங்க கதை சொல்றவங்க, கதை எழுதுறவங்க, அது வந்து கட்டுரை அல்லது உரையினுடைய செம்மைப்படுத்தப்பட்ட வடிவம். இப்போ பேசும்போது நான் சொல்லிட்டு நிறுத்திடுவேன், உங்களுக்கு புரிஞ்சிடும், கை தட்டிடுவீங்க, அதோட விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். எழுதும் போது அப்படி இருக்காது, ஏன்னா அது இங்கே பாதியில் நிற்கிது வாக்கியம். அதனால அந்த உரையை செம்மைப்படுத்தி தான் வந்து அதை நூலாக வெளியிட்டோம். அதை வெளியிட்ட பதிப்பாளர் விழிகள் வேணுகோபால் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். அவங்க ஆனால் அந்த எடுத்துக்கொண்டதில் அவங்க ஒவ்வொரு கட்டுரையும் எவ்வளோ ஆழமாக படிச்சிருக்காங்கங்கிறத அவங்க பெரியார் ஐயாவை பற்றிய கட்டுரையிலேருந்தே இன்னும் அவங்களால தாண்டி வர முடியல. அதே போல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த கவிதையெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இரட்டை கறவைகள் உன்னிடம் இருந்தால் ஒன்றை அண்டை வீட்டானுக்கு கொடுத்தல் சோஷலிசமாம். கறவைகள் இரண்டையும் ஆள்வோரிடம் விற்று அவர்களிடம் பாலை வாங்குதல் கம்யூனிசம். கறவை இரண்டில் ஒன்றை விற்று காளை வாங்குதல் கேபிட்டலிசம். உடையவன் தன்னை ஒழித்தே அரசிடம் பணம் தந்து காசு பெற சொல்லுதல் பாசிசம். இது ஒவ்வொன்றா வரும். கடைசியா கறவையால் திரண்ட பாலை சாக்கடைக்கு ஆளாக்குதல் நியூடலிசம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இதை வந்து இப்படி வந்து அவர் சொல்லி இருக்காரு அப்படிங்கிறது நம்ம நிறைய பாடத்திட்டங்கள்ல, நீங்க பாடத்திட்டங்கள்லாம் உருவாக்குறவர்கள் இதையெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வைக்கணும், அப்பதான் வந்து புரியும் அது. அதே போல அதுல இன்னும் ஒரு அண்ணா எழுதிய இரங்கல் கட்டுரைகள், அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கிளாசிக்கானது. அண்ணாவுடைய கட்டுரைகளே அப்படி இருக்கும். அதே போல ஒவ்வொரு உரை இருக்கும். அதை வந்து கண்டிப்பா ஒரு அமர்வுல பேசுறதே சிரமம் தான். ஏன்னா நான் வந்து 5 இடத்துல பேசினது ஒவ்வொரு மணி நேரம். 1 மணி நேரம் பேசணும்னா அதுக்கான தயாரிப்பு எவ்வளவு இருக்கணும். அதை வந்து நீங்க இவ்வளவு அழகாக உள்வாங்கி அவ்வளவு ஆசையோடு அதை பேசுனீங்க, அதுக்காக என்னுடைய நன்றி. அதுலேருந்து நம்முடைய தொகுப்பாளர் ஆயிஷா அவர்கள் அவங்களும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. நான் இந்த நம்முடைய இடம் கதைக்கு மட்டும் வேணா அந்த குறிப்பை சொல்லிடாதீங்க, ஏன்னா சஸ்பென்ஸ் போயிடும் இல்லையா. அதனால எனக்கு வேலை என்னன்னா, நான் வந்து உண்மையிலேயே பேச்சாளராக இருக்கணும்லாம் நினைச்சதே இல்லை. அது வந்துருச்சு கூடவே. இப்போ விட்டாலும் நான் வந்து ஒரு குழந்தைகளோடு வாழ்கிற ஒரு ஆளாக மாறணும்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடித்தமான வாழ்க்கை. பெரிய கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களே 5ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுத்தவர் தான். ப்ரமோஷனே வேணான்ட்டார், என் மேலெல்லாம் வேண்டாம், இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களிடம் நாம கற்றுக்கொள்ளுவதற்கு அவ்வளவு இருக்கு. இப்பயும் வந்து அந்த ஒரு உண்மை, நேர்மை, இதெல்லாம் வந்து குழந்தைங்க தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி நாம் கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு நான் சொல்லவும் பகிர்ந்து கொள்ளவுமான ஏராளமான செய்திகளை கொண்டு குழந்தைகளுக்கான உலகத்தை நடத்தி வருகிற இனியனும் இனியனுடைய தோழர்களும் மேடையில் இருக்கிற எல்லோரும் வந்திருக்கிற நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவோம். ஒரு நல்ல உலகத்தை
நம் காலத்திலேயே அதெல்லாம் நடக்குமா? இல்லை. ஒரு கல்லை தான் எடுத்து வைக்கிறோம், ஒரு அடி தான் எடுத்து வைக்கிறோம். அதை இடைவிடாமல் செய்யும். முடிந்த வரைக்கும் அந்த வாழ்க்கையோட நம்ம இதையும் சேர்த்து கொண்டு போவோம். நம்ம கதைகள்லாம் படிப்போம். நமக்கான இந்த தன்னம்பிக்கை கோட்பாடுகள்லாம் சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய பாறை உளிய வச்சு உடைக்கிறாங்க. அந்த கடைசி அடியில் அது உடையவில்லை. விரிசலனமோ கடைசியாக வரலாம், ஆனால் அதுக்கு முன்னால் அத்தனை அடி. நாம் வைக்கிறது எந்த அடின்னு நமக்கு தெரியாது. அது 130வது அடியாக இருக்கலாம், 3004வது அடியாக இருக்கலாம். ஆனால் என்றைக்கும் அந்த பாறை உடைஞ்சுதான் ஆகணும், உடைந்துதான் ஆகணும். அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அவங்க குறிப்பிடும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். எனக்கு மென்சஸ் வந்திருக்காதா, வலி வந்திருக்காதா, இவ்வளவு பயணங்கள் பண்ணினேன். அந்த நேரத்தில் நான் எப்படி சமாளிச்சிருப்பேன்? இதையும் எழுதணும் தான், நான் எழுதக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் பெண்கள்னா இதை மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல இருந்தும் நம்ம கொஞ்சம் தாண்டியும் வரணும். ஆனால் அதுக்காக அதை எழுதக்கூடாது, அது அசூயையானது, பெண்கள்னா இப்படி தான் எழுதுவாங்க, அந்த பேருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதை உடைச்சி வர்ற எழுத்துக்கள் தான் இங்கே ஆபேரியினுடைய கதைகளாகட்டும், அவங்க மதிமகள் அமுதா செல்வி அவங்க சொல்றது அந்த பெண்களின் ஊடாக சமூகத்துக்கு அவங்க வைக்கிற கேள்விகள், மாற்ற முடியாததுன்னு நினைக்கிறத மாற்ற வைக்கிற சிந்தனைகள். அந்த சிந்தனைகளோடு நம்முடைய பயணம் தொடரட்டும். நம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உலகம் அமையட்டும். நன்றி, வணக்கம். போனதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறது, நானே அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளவு அருமையான உரையுமா, ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா அந்த இடம் அந்த இதை பத்தி பேசும்போது நான் ஆக்சுவலா சொல்ல இந்த விஷயம் மட்டும்தான். என்னன்னா அவனெல்லாம் நான் இடது கையில ஹேண்டில் பண்ணிப்பேன். ஐ வில் ஹேண்டில் தெம் இன் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அந்த வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம இது அடுத்த தடவை இந்த கதையை கேட்டவொன்னு நம்ம தயங்குவோம். அதுதான் இந்த இதுக்கான மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் மற்றும் உரையாளர்களுக்கு சிறப்பு செய்ய இனிய தோழர் இனியன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். அதில் ஒரு விஷயம் அமுதா செல்வி தொட்டு பேசிட்டாங்க. அக்கா அருமைக்கா நீங்கள் தொடர்ந்து எழுதணுக்கா. நீங்கள் இல்லை சீரியஸாக சொல்கிறேன். அதை அமுதா செல்வி சொல்கிறப்ப நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப இப்போ நம்ம விட்டதை அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு. ஆயிஷாவுமே அதுதான் நம்ம நான் இது சம்மந்தமாக பேசும்போது உங்கள்கிட்டையும் சொன்னேன், உரையாக கேட்குறத விட உங்களோட உரையை புத்தகமாக படிக்கும்போது அது வேற ஒரு உலகத்தை காட்டுச்சு. அதனால் மிகப்பெரிய கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு நிறையா எழுதுங்க. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாலை. எல்லோரும் பேசியது போல என்னன்னா, வழக்கமாக இந்த எந்த நிகழ்வுகளுக்கும் இனியனுக்கு அது ஒரு வழக்கமான பழக்கமாக இருக்கும். அநேகமாக இனியனோட நெருக்கமாக பழகிற எல்லோருக்குமே கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு உரிமையோட வான் தான் கூப்பிடுறதே தவிர நீங்கள் வரீங்களா, உங்ககிட்ட நேரம் இருக்கா, அது என்னமோ அந்த பையனுக்கு அந்த பழக்கம் வரவே மாட்டேங்குது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, அவனுடைய 2 நூல்கள் நிகழ்வுல அப்படித்தான் என்னைய கூப்பிட்டான், வந்து சேர்ந்துரு அப்படின்னு தான் சொன்னான். அடுத்த நூலுக்கு அணிந்துரை கேட்கும்போது புத்தகத்தை அதாவது எழுதிட்டு அந்த பிடிஎஃப் அனுப்பிட்டு ஒரு நாள் அவனே குறித்து இந்த நேரத்தில் நீ புத்தகத்துக்கு அணிந்துரை தந்துடணும்னா, அணிந்துரையெல்லாம் இப்படி மிரட்டி வாங்குறதெல்லாம் இவனால தான் முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இறங்கின உடனே கீழே சொன்னா நன்றி உரை நீதான். எந்த புத்தகத்தையும் நான் படிக்கல, அதை சொல்லிடணும் முதல்லயே. ஏன்னா இனிமேல் தான் நான் வாங்கணும். விழாவுக்கு வந்தவனு இந்த நன்றி உரை சொன்னா, புத்தகமே படிக்கலையாண்ணா, படிச்சுட்டாதான் நன்றி உரை சொல்லணுமா, நன்றி தானே சொல்ல போற, அதை பாட்டு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு. அது அவனுக்கான உரிமை, அதை அவன் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு எந்த குறையும் இல்லை. எப்போதும் இப்படியே இருக்கட்டும் இனியன், அதுதான் நல்லாவும் இருக்கு.
எனக்கு இந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, பேசிய அநேகமானவர் தோழர் அருள்மொழியை தவிர மீது எல்லோரும் என்னுடைய முதல் மேடை முதல் புத்தகம்ட்டாங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போல் யாருடையதும் முதல் மேடை மாதிரி தெரியல. முதல் மேடையே இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்கன்னா இவங்களுடைய 1000வது மேடை எப்படி இருக்கும்? நாம எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நான் என்னைய யோசிச்சுட்டே இருந்தேன். இணையர் வாலண்டினாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது ரொம்ப ஆபத்தானது. எவ்வளவு காத்திரமா, எவ்வளவு எழுதுவதும் சரி, எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கான அந்த ஒரு வெளிப்படையா பேசுவது இருக்கு இல்லையா? அப்போ அலங்காரமா பேசுறதுங்கிறது இல்லாம மனசுல பட்டதை பேசுறது. மேடை நாகரிகமா அதுவா பெரியார் தரல இருக்கிறோம், அதனால அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மேடையில பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது காத்திரத்தோட மயிருன்ட்டாங்க. அது நல்ல தமிழ் சொல்லு, இருக்கிறதுலயே ஆக சிறந்த தமிழ் சொல்லு அது. ஏன்னா அது வள்ளுவரே பயன்படுத்தி இருக்கிறாரு. வள்ளுவருக்கு தெரியாத தமிழ் இப்போ மற்றவெல்லாம் நமக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஆனால் அதை அவ்வளவு வெளிப்படையோட பேசுகிற ஒரு உரிமை இருக்கு இல்லையா? அது ரொம்ப அழகா இருந்தது. தங்கை ஆயிஷா தன்னுடைய அறிமுக உரையில பேசும் பொழுது தோழரை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, அவங்க உரைக்காக தயாரிக்கிற நேரங்கள் அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நமக்கு அண்ணாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம தெரிந்து கொண்டது அப்படிதான். ஒரு நீண்ட நேரம் பேசணும்னா பேசிடலாம், ஏற்கனவே சேகரித்த தகவல்களை வைத்து பேசிவிடலாம். ஆனால் குறுகிய நேரத்தில் பேசணும்னா உட்கார்ந்து இருக்கிறவர்களுடைய மணி நேரத்திற்கு மதிப்பு தரணும். அடுத்தவன் நேரத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. பல நேரங்களில் நம்ம இப்போ அப்படி பண்றது இல்லை. எந்த தயாரிப்பும் இல்லை, வாய் இருந்தா பேசுறான், அவன் எல்லாம் பேச்சாளர் ஆயிட்டான். இன்னொன்று எங்க வேணா பேச தயாரா இருந்தா பட்டிமன்ற பேச்சாளர் ஆயிடலாம். இப்போ இவ்வளவு சிக்கல்களுக்குள்ளதான் நம்ம பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் செயல்பாட்டாளர்களாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு கீழே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது தோணுச்சு, இந்த நூல்களை ஆண்கள் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்க? இப்போ பெண்கள் பேசினாங்க, அதுக்கு ஒரு பெரிய காத்திரமா இருக்குல்ல. உங்கள் நூலை அவங்க பிரிக்கிறாங்க, அவங்க நூலை நீங்கள் பிரித்து போடுறீங்க ஒட்டுமொத்தமாக. அதுவும் இல்லாமல் ஆபிரியோடைய அந்த வரியை கேட்கும்போது ஏற்கனவே படித்த போதே அமைதியாக கடந்துட்டேன். அப்பா செத்துட்டா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கங்கிறது இருக்குது இல்லையா? நான் அதை நேரடியாக பார்த்துருக்கேன். இன்னொன்று, ஆண்களோட பயணிக்கிற பெண்கள் அது எவ்வளவு சிறந்த ஆண்களாக இருந்தாலுமே கூட சிரமத்தோட தான் கிடக்குறாங்க. அதெல்லாம் நம்ம சும்மா அப்படிலாம் மறைச்சிட்டுலாம் போக தேவையில்லை. பயங்கர சிந்தனையாளர்களாக ஒரு படி மேலே போய் உரிமையோடு சொல்லலாம். அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவன் என்பது காரணத்தினால சொல்ல, பெரியார் இயக்கத்து ஆட்களாக இருந்தாலுமே கூட அதில் அந்த பெண்களோட நம்ம பழகுகிற விதங்கள் வேறையாக ஆயிடுது. நான் சமீபத்தில் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது நான் ரொம்ப ஒரு அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த சொல்லு மேலேயே எனக்கு நிறைய ஆசுகை உண்டு. அதை பயன்படுத்தவே கூடாதும்பேன், ஏன்னா இறந்து பயன்படுத்தணும்பே. பிள்ளைகள் அப்படி தான் பயன்படுத்தியிருப்பேன். ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் ஒரு சிறந்த இணையராக என் இணையருக்கு இருக்கிறேன் போல இருக்கு அப்படின்னு ஒரு பெருமிதத்தோடு இதை பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய சின்ன மகள் 1ஆம் ஆண்டு பொருளாதாரம் படிக்கிறா. அவள் கேட்டா, இது சாதாரணமான ஒரு விஷயம், இதை மிகப்பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்தியதான் நீ பெருமைப்பட்டுகிறல, இதுதான் ஆண் மனசுட்டா. 18 வயசுல நான் ரொம்ப நாள் முயற்சி பண்ணி எங்க அப்பா தாத்தாலாம் இல்லாததாக நான் ஆனதாக நினைத்து பாராட்டவே மாட்டேங்கிறாங்களே இந்த வீட்டுல, நம்மளாவது சொல்லி பாராட்ட வைக்கலான்னு பார்க்கும்போது அவ இப்படி சொல்லிவிட்டா. அப்போ இது எவ்வளவு இயல்பான ஒன்றை நாம ரொம்ப பெரிய பெருமிதமான ஒன்றாக நினைப்பது என்பது கூட தவறுதானோ? அப்போ பெண்கள் ஏன் இவங்கெல்லாம் அவ்வளவு காத்திரத்தோட பேசி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வலியை அவர்கள் கடந்தவர்களாக இருக்கிறார்கள். வேற என்னதான் இந்த சுதந்திரம், சமதர்மம், சமத்துவம் நம்ம பேசினாலும் இந்த சமூக கட்டமைப்பு இன்னும் முழுமையாக உடையாததுடைய சிக்கல்கள் இருக்கிறதா நினைக்கிறேன். இன்னொன்று, ஆயிஷா பேசும்போது சொன்னாங்க, சுண்டல் வாங்கிய பாட்டி பணம் தரலன்னா பரவாயில்ல தானே. நான் உடனே அதை ரிலையன்ஸோட ஒப்பிட்டு பார்க்குறேன். கோவிட் பெருந்தொற்று காலங்களில் பார்க்குறேன். நம்ம ஒரு 1000 பொருள் இருப்போம், ஏமாற்றி தானே விற்கிறான். 50 மேகியை வாங்கினீங்கன்னா 5 மேகி ஃப்ரீன்னு விற்பான். நம்ம ஆளுங்க மொத்தமாக வாங்கி அந்த கூடையில் வண்டியில் போட்டுக்கிட்டு வருவாங்க. கையில் கூட பையெல்லாம் கடவுளை எடுத்துகிட்டு போக மாட்டான். நாம் எடுத்துகிட்டு போகிற கட்டைப்பொடி பையை லாக் பண்ணி கையில் கொடுப்பான், டேக் போட்டு. நாம் நம்ம திருட நாட்டுமே. ஏன்னா நம்ம அளவுக்கு பொருள் வாங்கக்கூடாது, பெருசாக வாங்கி குப்பை தொட்டி மாதிரி கொண்டு வந்து வீட்டில் போடணும் என்பதை நம்மை தூண்டுவதற்காக அவர்கள் செய்கிறார்கள். 100 பொருள் நம்ம வாங்குறோம், ஒரு 10 ரூபாய் கொஞ்சமாச்சுன்னா 10 ரூபாய்க்குரிய பொருளை எடுத்து விட்டு தான் நமக்கு பில் போடுறானே தவிர இல்லை. ஆனால் சுண்டல் விற்கிற பாட்டிக்கு தெரிகிறது அந்த மனித உணர்வு இருக்க முடியும்னு. ஆனா அதே நாம இங்க அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் அண்ணாச்சி கடையில மளிகை பொருட்களை வாங்குவோம்ங்கிறதுல ஒரு கேள்வி வந்துடும். ஆனா கோவிட் காலங்கள்ல அருகாமையில திறந்திருந்த கடைகள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல வரைக்கும் நமக்கு பொருட்களை கொடுத்த ஆட்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு
விஷயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அத்தனை நூல்களும் ரொம்ப முக்கியமான நூல். அதில் வந்து மையூருளியை வந்து நான் முடிச்சிடுறேன், நீ இங்கேயே நிற்காத, பயமாக இருக்குது. இந்த பையன் வந்து மையூருளி படித்து கொண்டு இருக்கும் பொழுதே எனக்கு தொலைபேசி பண்ணிட்டு சொன்னான், இப்படி ஒரு நூல் வந்திருக்கு, நீ படிச்சிருக்கியா? நான் இன்னும் படிக்கலை அப்படின்ன உடனே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த துறையிலேயே நானும் வேலை பார்த்ததனால் பாலியல் தொழிலில் இருந்த பெண்களோடு பல ஆண்டு காலம் வேலை பார்த்த அனுபவம் எனக்கு இருந்ததனால் அதை குறித்து விரிவாக பேசிக்கொண்டிருந்தோம். இந்த நூலில் நீங்கள் பட்டியலிட்ட சோனாகாட்சி ஆகட்டும், காமத்திபுரம் ஆகட்டும், அங்கே இருக்கிற பெண்கள் பட்ட துன்பங்கள், 90களுடைய இடைப்பகுதிகளில் மகாராஷ்டிராவில் காமத்திபுராவில் இருந்து 1000 தமிழ் பெண்களை மீட்டு கொண்டு வந்தவர்களின் குழந்தைகளில் சிலர் HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் தமிழக அரசின் ஆவணங்கள் படி காப்பகங்களுக்கு போன பெற்றோர் அற்ற முதல் தலைமுறை HIV-யால் தொற்றுள்ள குழந்தைகள். எவ்வளவு பெரிய புறக்கணிப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பெண்கள், அங்கே தள்ளப்பட்ட பெண்கள், இல்லை அங்கே கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய வழிகளை எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கல்லை வந்து பள்ளம் பண்ணி உள்ள வந்து ரைடெல்லாம் வராங்கன்னா போட்டு வைக்கிறதுக்கு, உள்ளாடைகளோடு மட்டுமே பெண்களை அங்கே இருக்க வைப்பது, இது மாதிரி நிறைய துன்பங்கள் இருந்திருக்கு. அதை பற்றி நிறைய விரிவாக நானும் இனியும் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்னும் புத்தகம் படிக்கலை, நான் படிச்சுடுவேன், அதுக்கான ஒப்புதலை கொடுத்துட்றேன் நான் இப்போவே. அது அவ்வளவு காத்திரமானது. அதே மாதிரி நீங்கள் சொன்னது போல தொடர் அருள்மொழி அவங்களுடைய நூலை படித்த பொழுது அந்த எழுத்து எவ்வளவு பெரிய வலிமையான ஒன்றை செய்கிறது. ஒரு ஆசிரியர், அதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்களே, ஒரு ஆசிரியருக்கு இவ்வளவு ஆண்டு காலத்திற்கு பிறகு பெரியார் வேறு ஒன்றாக தெரிகிறார், பெரியாரை வேறு ஒன்றாக பார்க்க முடிகிறது, நேசிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் அவங்களை நேசிக்க வைக்குது. இப்படி எழுதியிருக்காருல, இது ஒரு அற்புதமாக இருக்குது இல்லைன்னு யோசிக்க தோணியிருக்கு. கட்ட கடைசியாக வரும்போது கலைஞர், அடடா இவ்வளவு பிரமாதமானவராக இருக்கிறார், அம்புட்டு அம்மா சித்தி பெரியமான் எல்லாரையும் ஏமாத்தின குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு கலைஞருடைய அந்த சட்டம் வந்து தெரிகிறது. அப்போ ஒரு எழுத்துடைய வெற்றி என்பது அவங்க காலத்திலேயே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பெரியாரை நேசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. பெரியாரை இனிமேல் யாராவது நேசிக்கணுமா? அவசியம் இல்லை. ஆனால் பெரியாருக்கு எதிராக பெரிய வேலைகளை, ஒரு பற்பன கடபாறைகளை வைத்துக்கொண்டு தெருவாக சுற்றி கொண்டிருக்கும் பொழுது பெரியார் யார் என்பதை தன் பேச்சின் வழியாகவும் எழுத்தின் வழியாகவும் இவரால் நிரூபிக்க முடிகிறது. பாரதிதாசன் மீது நேசம் வந்திருக்கிறது, கலைஞரின் மீது நேசமாக வந்திருக்குதுங்கிறதெல்லாம் படிக்கும் நீங்கள் பேச கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக வேற பேசுனாங்க. அது என்னன்னா, திடீர்னு அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஃபீல். கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரியார் அதிலிருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தோழர் வந்து இனி நிறைய ஆண்களை பற்றி எழுதினால் ஆண்களை இந்த சமூகத்திற்கு பிடிக்க தொடங்கும். கூடவே ஆண்களுக்கும் பெண்கள் நேசிக்கிறது போல அல்லது சமதர்மத்தோடு இந்த சமூகத்தில் மரியாதைக்குரியவர்களாக இருக்கணும்னா நம்ம கிட்ட எதெல்லாம் மாறணும்னு தெரியும். பெரியாரை படிக்கிறோம், ஆனால் பெரியார் மாதிரி வாழவே முடியாதுங்கிறது தெரிஞ்சே தான் படிக்கிறோம். ஏன்னா அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. அப்போ அதுல இருந்து நாம் எதை தெரிந்து கொள்ளலாம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பிறகு காலம் தாழ்த்தி சாகித்ய அகாடமி விருது போன வீட்டிற்குள்ள இருந்து இன்னொரு எழுத்தாளர் வெளியே வருகிறார். அவங்களும் வந்து அந்த நிலத்தின் மொழியை வசப்படுத்தி இருக்கிறாரு, அந்த மாவட்டத்தின் மொழியை வந்து லாபகமாக கையாளுகிறார் என்பது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உனக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மேடை வந்து பெரிய மகிழ்ச்சியை எங்கே தருதுன்னா, 30 வருடங்கள் 40 வருடங்களாக, அது வேற போகிற போக்கில் உங்கள் வயசை வேற சொல்லிவிட்டாங்க, புஸ்தகத்தை படித்தேன் இதுதான் அப்படின்ட்டு, அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆனால் ஒரு 40 ஆண்டுகளாக அவங்க வந்து 4 வயதில் மேடையில் பேச வந்திருந்தால் 60 வயதை இப்பொழுது தொற்றிருந்தால் 54 ஆண்டுகள் தமிழகத்தின் மேடைகளிலே ஒரு ஆள் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார், பெரியாரை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அநேகமாக மற்ற 4 50 வயதை கடந்திருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த மேடை மிக அழகாக எனக்கு எப்படி தோணுகிறதுனா, இந்த சமூகத்திற்காக தொடர்ச்சியாக அரை நூற்றாண்டுகள் உழைத்த ஒருவர் தன் கையில் இருக்கும் அந்த சங்கிலியை, அந்த என்ன சொல்றது, அந்த வெற்றி விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கும் மேடையாகவும் இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா 4 வயதில் அவங்க தூக்கி ஓட தொடங்கி இருக்கிறாங்க. அங்க இருந்து பெற்று அடுத்த தலைமுறை தூக்கி ஓட வேண்டியது இருக்குது. அது அவர்கள் வரைக்கும் எல்லோரும் செய்வார்கள். இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த, அதே மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க, அவர் ஊருக்கு போயிட்டதுனால நான் பேசினேன்னு. நாம நம்முடைய மிகப்பெரிய நன்றியை விஷ்ணுபுரம் சரவணனுக்கு சொல்லணும். அவரை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வேற எவனோ வெளியூர் கூப்பிட்டுருக்காங்கல்ல, அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்.
இல்லைன்னா அவர் பேசியிருப்பாரு, இவங்க கீழே பிள்ளையோட உட்காந்துருப்பாங்க. மிகச்சிறப்பா யதார்த்தமா பேச முடியுதுல்ல அவங்களால. நான் அதை படித்தேன், போனேன், வந்தேன்னு. இந்த யதார்த்தம் தான் ரொம்ப ரொம்ப அழகு. அவருக்கு எங்க நன்றியை சொல்லிடுங்க. அவருக்கு விருது கிடைக்கணுங்கிறது ஒண்ணு. ஆனால் அவர் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வராமல் போனதற்காக எங்கள் சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்கள். இவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பல்லாங்குழி தம்பி இனியனுக்கும், தொகுப்புரை வழங்கிய தங்கை ஆயிஷாவுக்கும், எல்லா மேடைகளிலும் எந்த நாடகத்தையும் அவ்வளவு காத்திரத்தோடு கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிற தங்கை அன்பரசி உள்ளிட்ட குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி 9 மணிக்குள்ளாக முடித்து விடுகிறோம். நன்றி.